வரட்டும். அவரு ஜோசப் விஜய் தைரியமா திமுக எதிர்த்து நல்ல மாநாடு, வெப்ப மவன சிங்கம் நடத்து மாநாடு. நீ பெரிய கூட்டம் போடு, மக்களை சேர்த்து, மக்களை அரசியல் படுத்து. இன்னும் தமிழக வெற்றி கழகம் பேரே எவ்வளவு நல்ல பேருங்க. வெற்றி அடையணும் தமிழ்நாட்டில். நீங்க ஆள போறான் தமிழன் சும்மா பாட்டு பாடிட்டு. போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கும் விஜய் கட்சியோட மாநாட்டுக்கு அப்படின்ட்டு போலீஸ் அதை தட்டி கழிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானுங்க. 25 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. இப்ப திமுக மாநாட்டுக்கெல்லாம் எந்த நிபந்தனையும் கிடையாது. எங்க வேணா எப்ப வேணா மாநாடு போடலாம், எங்க வேணா கட் அவுட் வைக்கலாம், எங்க வேணா கருணாநிதிக்கு சேலை வைக்கலாம். விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க இந்த கட்சி விஜய் ஆரம்பிச்சுட்டாருன்னா உதயநிதிக்கு பக்கம் வரக்கூடிய இளைஞர்கள் திசை திரும்பிடுவாங்கன்னு பயப்படுறாங்க திமுக காரங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போதே உலகம் சுத்து வாலிபன் ரிலீஸ் பண்ண முடியும். பெரிய பிரச்சனை நடந்தது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, மண்டபத்தையெல்லாம் இடிச்சாங்க. புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அது திமுக அவங்க எப்படி அணுகுறாங்க? வைகோ புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு, படாத பாடுபடுத்தினாங்க வைகோவை. கடைசியில் அவங்களே சேர்த்திக்கிட்டாங்க. கமலஹாசன் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு, அவரையும் சேர்த்திக்கிட்டாங்க. கமலஹாசனை விடவா விஜய், வைகோவை விடவா விஜய், புரியுதுங்களா? இப்போ இந்த 25 கண்டிஷனையும் அதை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால மாநாடு தள்ளி போகுமோ அப்படின்னு ஒத்தி வைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதே ஒத்தி வைக்க வச்சிருவான், புரியுதா? அதனால இதெல்லாம் சும்மாங்க. வரட்டும். அவரு ஜோசப் விஜய் தைரியமா திமுக எதிர்த்து நல்ல மாநாடு, வெப்ப மவன சிங்கம் நடத்து மாநாடு. நீ பெரிய கூட்டம் போடு, மக்களை சேர்த்து, மக்களை அரசியல் படுத்து. இன்னும் தமிழக வெற்றி கழகம் பேரே எவ்வளவு நல்ல பேருங்க. வெற்றி அடையணும் தமிழ்நாட்டில். நீங்க ஆள போறான் தமிழன் சும்மா பாட்டு பாடிட்டு என்னங்க? திராவிட மாடலுக்கு நீ தமிழ் ஆனதும்ப்பா. நாங்க வரவேற்கிறோம். வாங்க, வெற்றி காடுங்கள். இந்த அடக்குமுறையெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி காண வேண்டும். வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சி சீமான் கூட்டணி வைப்பதற்கான ஒரு சில பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கட்சியினர் மத்தியில் பரவலாக பேசப்படுது. அது கூட்டணி வச்சா நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு எப்படியா இருக்கும்னா? அவரு கூட்டணி வைக்கிறதுக்கு, அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு பலரும் ஆசைப்படுறாங்க. ஆனா அவரு இன்னும் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு வருவாரா என்னன்னு தெரியல. இந்த 26 தேர்தல் தான் தெரியும். அவர் ஒரு தனி கட்சி நடத்துறாரு. அவர் கட்சி நடத்துறது ஆட்சியை பிடிக்கிறதுக்காக கட்சி நடத்துறாரு. அவருடைய கொள்கைகளை எல்லாம் எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் கூட்டணி அமைச்சாலும் அது கொள்கை கூட்டணியா இருக்காது. அவர் திராவிட மாடலை ஒழிச்சு தமிழ் தேசியத்தை கொண்டு வரணுங்கிறாரு. அதிபர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவர் நான் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவேங்கிறாரு. அதனால அவருக்கு அவர் எந்த அளவுக்கு இந்த கூட்டணி, இந்த சமாச்சாரங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு நாம் தமிழர் அது பொருந்தி போகும்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவர் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். அவர் யாரு கூட கூட்டணி வைப்பாருன்னு தெரியல. அவர் மாநிலத்திலையும் எதிர்க்கிறாரு, மத்தியிலையும் எதிர்க்கிறாரு. தம்பி ஜோசப் விஜய் கூட நட்பு பாராட்டுறாரு. இப்போ நம்ம ஏடிஎம்கேவோடையும் அவர் ஏதோ நட்பு பாராட்டுறாரு. நல்லதுதான். அவர் அவர் கட்சி அவர் எடுக்க வேண்டியதுதான் முடியும்.